நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நானும் உங்களை பார்த்தா நான் நினைப்பேன். இதெல்லாம் இன்டர்வியூ வந்திருப்பேன், ட்ரைனிங் அட்டன் பண்ணிருப்பேன், ப்ராடக்ட் பர்சன் நினைப்பேன், ஜாயின் பண்ணிப்பேன். சரிங்களா, நான் உள்ள வரும்போதுனா ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து பாண்டிச்சேரி ஆஃபீஸ் தான் நான் இன்டர்வியூ போனேன். எனக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உள்ள பிஸ்னஸ் 1000 டவுட் நினச்சேன் மைண்டுக்குள்ளே இருந்துச்சு. சரிங்களா, எனக்கு என்னன்னா சரி ஓகே பிஸ்னஸ் வந்துட்டோம் நம்ம ஜாயின் பண்ணி நம்ம இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா என்னோட மைண்டில் பெரிய விஷயம் எனக்கு இருந்துச்சு என்னன்னா நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஆயிடுச்சு என் மைண்டில். எம்பிஏ அப்படின்ற ஒரு விஷயம் ஆயிடுச்சு என் மைண்டில். நிறைய இடத்துல வந்து உட்காந்துட்டே இருந்துச்சு. அது பெரிய வாழ்வாக ஆயிடுச்சு. என்னோட என்ன அடுத்து போகிறதுக்கு நினச்சா ஒரு தடையாகவே இருந்துச்சு. நிறைய டைம்ல என்ன ஆயிடுச்சு ரொம்ப தடையாகவே இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் நோட் பண்ணி என்னன்னு தெரியல. இதெல்லாம் நான் போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா குணசில் மட்டும் தான் பேர் போட்டிருப்பேன். இதெல்லாம் டிகிரியே நான் பண்ணிக்க மாட்டேன், மென்ஷன் பண்ணிக்க மாட்டேன். சரிங்களா, ஏன்னா ஏன் அப்படின்னா அது என்ன ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா அது வந்து என்னோட ஒரே இடத்துல இருக்க வச்சுது. என்ன அடுத்தடுத்து நம்ம யோசிக்க வைக்கல, என்னை வளர வைக்கல. என்னன்னா என் படித்த விஷயம் என்ன ஆச்சுன்னா என்னோட லீடர் சொல்றது என்ன பண்ண முடியல, என்னால் கேட்க முடியல. கேட்டாலே எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீ சொல்றது என்ன கேட்கற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் ஆயிடுச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் வந்து இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் பிரேம் சார் சொல்லிக்கிட்டே இருப்பார், உங்களுக்கு வந்து இந்த பிசினோட அருமை தெரியல. ஏன்னா என்னமே நீங்க ஒரு 10 வருஷம் வெளியில கஷ்டப்படுறீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், இதோட அருமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நம்மளுக்கு எதுவுமே தெரியல, உங்களுக்கு நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கு, உங்களுக்கு வந்து நீங்க விளையாட்டு விஷயமா நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சொல்லி திட்டிட்டு சொன்னார்ல சார், எனக்கு திட்டிகிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம் நம்ம திட்டிகிட்டே இருப்பாரு. எனக்கு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் மைண்ட் அதே விஷயம் இருந்துச்சு. நான் எப்போ அந்த விஷயம் நான் தூக்கி போட்டனோ அதுவே லைஃப் என்ன ஆயிடுச்சு, நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. சரிங்களா, என்னோட லீடர் பிரேம் சார் சொல்றது என்ன பண்ண மாட்டேன், நான் எதுவுமே கேட்பேன், அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். கேட்டுட்டு சரி ஓகே சார் விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் அதை கேட்டு நான் எப்போ நான் பண்ண ஆரம்பிச்சனோ செயல்படி கொடுக்க ஆரம்பிச்சனோ அப்போதான் என்ன ஆயிடுச்சு, நிறைய விஷயம் எனக்கு மாற ஆரம்பிச்சது. நான் பிரேம் சார் இந்த ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நான் இதே வந்து நான் வேற ஒருத்தன் கையில் நான் கிடைச்சிருந்தா அப்படின்னா இந்த இடம் கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிருக்காது. உண்மையில பார்த்தீங்கன்னா பிரேம் சார் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா எதுவுமே தெரியாம தாண்டி எனக்கு ஒரு ஃபேமிலி தான் அவரு. எங்க அப்பா வந்து என்ன திட்டுறாரு அப்படின்னா எனக்கு பெத்ததுல என்ன பண்றாரு திட்டுறாரு, எனக்கு பெத்ததுல என்ன பண்ணி பண்ணி தான் ஆகணும். ஆனா பிரேம் சார் எந்த ஒரு ரத்த சொந்தமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா எனக்கு என்ன பண்ணிருக்காரு விஷயம் எல்லாமே ஃபேமிலி கூட்டு போற சொன்னார் இல்ல, அது முதற்கொண்டு என்னை எல்லாம் தனிமையில நம்ம விட மாட்டாரு. ஏன்னா நான் வெளியிலேருந்து வந்து பிசினஸ் பண்றேன் அப்படின்னா என் மைண்ட்ல 1000 டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் அவர் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே பண்ண முடியும் என்கரேஜ் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, இந்த திட்டி தான் ஆகிட்டாரு, மேனேஜராக ஆகிட்டாரு. சரிங்களா, அது மாதிரி உங்க லீடர்ஸ் என்ன சொன்னாலும் சரி என்ன பண்ணுங்க, அதை வந்து என்ன பேர் கேட்காம இருக்காதுங்க, கேளுங்க. கேட்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுனா ஏன் நம்ம சொல்றாங்கன்னு ஒரு விஷயம் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகும் போது ஓகே நம்ம நல்லதுக்காக தான் சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தோணும் போது அது 100% உண்மை தான் எடுத்து நீங்க பண்ணுங்க. என் லீடர் சொல்றது எல்லாமே எனக்கு என்ன ஆயிடுச்சு, உண்மையா இருந்துச்சு. என்னோட வளர்ச்சிக்காக பேசினாரு, அதை நான் என்ன பண்ணேன் எடுத்து நான் பண்ணேன். நீங்க என்ன இருக்கேன் மேனேஜராக இருக்கிறேன். சரிங்களா, அதே மாதிரி உங்க லீடர் சொல்றது என்ன பண்ணுங்க முழுசா நீங்க கேளுங்க, வேற எதுவுமே கேட்க வேணாம். ஏன்னா அப்பா அம்மா வந்து ரத்த சொந்தப்பட்டவங்க, அவங்க எல்லாம் வேணா நமக்காக பண்ணலாம். ஆனா அவங்க யாரும் கிடையாது, நம்ம லீடர்ஸ் யாருமே கிடையாது, ரத்த சொந்தம் கிடையாது. ஒரே ஒரு இந்த பிசினஸ் பர்ச்சேஸ் பண்ண ஒரே ஒரு டீம் மெம்பரா வந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம டெவலப் ஆகணுன்ற என்ன பண்றாங்க, எனக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க. பாலா சார் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து பாலா சார் ஒரே சொன்ன விஷயம் தான், சார் நம்ம திருவள்ளூர் ஆஃபீஸ் போடலாம் சார் அப்படின்னு சொல்லும் போது நான் யோசிக்கவே இல்லை. நான் சொல்றேன் ஓகே சார் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் எங்க கூட நான் பண்ண வரேன் சொல்றேன். ஏன்னா என் லீடர் எனக்கு கான்ஃபிடென்ட், என் மேனேஜர் எனக்கு கான்ஃபிடென்ட், என் மேல இருக்கிற எனக்கு கான்ஃபிடென்ட். சரிங்களா, ஏன்னா நான் இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஃபங்க்ஷன் யாருன்னா துரஸோட பொண்ணோட ஃபங்க்ஷன். இப்போ நம்ம எல்லாம் வந்து மேனேஜர் ஃபங்க்ஷன் பாக்குறோம்ல, அந்த மாதிரி வந்து என்னோட நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது தான் துரஸோட பொண்ணோட கலந்து பார்த்தேன். நான் ரியலா பார்த்து நீங்களும் ரியலா மேனேஜர் வந்து பாக்குறோம். அந்த மாதிரி நான் இந்த பிசினஸ் சம்பாதிச்சு எப்படி லைஃப் ஸ்டைல் வாழ்றாங்க, அப்ப இந்த பிசினஸ் நம்ம பண்ண நம்மளோட லைஃப் ஸ்டைல் என்ன ஆகும், அந்த மாதிரி மாறும் சொல்லிட்டு நான் என்ன முழுசா நான் நம்பினேன். என் லீடரிங் என்ன பண்ண முழுசா நான் நம்பினேன். இந்த ரெண்டே விஷயம் மட்டும்தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. அது மாதிரி நம்ம லீடர்ஸ் வந்து நம்புங்க, கம்பெனி முழுசா நம்புங்க, என்ன வேணா நம்மளால என்ன பண்ண முடியும், சாதிக்க முடியும். சரிங்களா, இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கேன் அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியும், வர முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நம்பணும். சரிங்களா, ஊரு படிப்பு எதுவுமே கிடையாது, லேடிஸ் ஜென்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. உழைப்பை போட்டோம் உண்மையாக அந்த பிசினஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும், நம்மளால எல்லாராலையும் மேனேஜர் ஆக முடியும். சரிங்களா, தேங்க்ஸ்.